கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உன் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. இங்கே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று நாம் வாசிக்கிறோம். எது நம்ம நம்புகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையானவைகள் நடக்கும் என்பதை நாம் நம்புகிறோம். எதை நாம் உறுதியாய் பற்றி கொள்கிறோம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் என்பதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். இது இரண்டும் தான் விசுவாசம் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படி எனில், இப்பொழுது ஒரு நன்மை நமக்கு இல்லை என்றால் அந்த நன்மை நிச்சயம் எனக்கு ஆண்டவர் தருவார் என்று அவரையே நம்பிக்கொண்டு அந்த நன்மையோடு நான் ஒரு நாள் வாழ்வேன் என்று அவரையே உறுதியாய் பற்றி கொள்வதுதான் விசுவாசம். ஒரு சில காலங்களில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்காதது போல இருக்கும். இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். எப்படி இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நாம் சிந்தித்து கொண்டு இருப்போம். அத்தகைய சிந்தனையில் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படி இந்த வசனத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, இன்னும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே, கர்த்தர் தருவேன் என்று கூறியிருக்கிறாரே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்போமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. கர்த்தர் தருவேன் என்று சொன்னால் அது தருவார். அதற்கு எந்த தடையும் இல்லை. வேதாகமத்தில் நாம் அநேக காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்கப் போகிறேன் என்று. பேழையை அவன் உண்டு பண்ண ஆரம்பிக்கும் போது மழைக்கு அடையாளமாக ஒன்றும் அவன் கண்களில் காணப்படவில்லை. ஆனாலும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறான். பேழை செய்கிறான். பேழை செய்து முடித்த நோவாவும் அவன் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா பேழைக்குள் பிரவேசித்தான். மழை பெய்ய ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்னபடியே ஜலத்தினால் இந்த உலகத்தை அழித்தார். நோவாவோ பேழைக்குள் இருந்தபடியே தப்பித்து கொள்ளுகிறான். நோவாவின் பேழை, அது நோவாவுக்கு இருந்த விசுவாசம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குரைக்கிறார், நீ உன் இனத்தையும் ஜாதியும் விட்டு வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்கிறார். கர்த்தர் அவனுக்கு வாக்குரைக்கும் போது அவன் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தான். அவன் பிள்ளைகளுக்காக அவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்தது. இதை அறிந்த கர்த்தர் அவனை வெளியே வரச் சொல்லி அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது ஆபிரகாம் ஒன்றுமில்லாதவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய கரத்தில் ஈசாக்கு என்னும் வாக்குத்தத்தத்தின் மகன் தரும்பொழுது கர்த்தர் சொன்னபடியே அந்த சந்ததியை, ஆபிரகாமின் சந்ததியை பெரிய ஜாதியாக்கினார். இன்றைக்கும் யூதர்கள் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்லும் அளவும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆபிரகாமின் கரத்தில் இருந்த ஈசாக்கு, அது ஆபிரகாம் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் அடையாளம். கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்குரைக்கிறார், நீ இந்த தேசத்திலே இரு, இந்த தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படி கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு கிடைக்கும் பொழுதோ ஈசாக்கு இருந்த தேசத்தில் மிக கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. இந்த பஞ்சத்தில் அவன் விதைத்தால் நான் எப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற சந்தேகம் அவனுக்கு இல்லாமல் கர்த்தர் சொல்லிவிட்டார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் என்று. அதே தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவன் விதைக்கிறான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். எதற்காக ஆசீர்வதித்தார்? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தது நிமித்தம் எந்த பஞ்சகாலம் ஆனாலும் கர்த்தர் அந்த நிலத்தை ஆசீர்வதித்து 100 மேனி அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார் என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது என்னவாக இருந்தாலும் சரி. பார்ப்பவர்கள் நம்மை முட்டாள் என்று சொல்லுவார்கள், பார்ப்பவர்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் வாக்குரைத்து விட்டார். இது பஞ்சபூமியானாலும் பஞ்சதேசமானாலும் வறட்சியான நிலமானாலும் நான் விதைத்தால் கர்த்தர் எனக்கு 100 மேனி அறுவடை செய்ய கிருபையாய் இருப்பார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் நிச்சயம் கர்த்தர் அது நமக்கு செய்து தருவார். ஈசாக்கின் செழிப்பு கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தினால் வந்தது. யாக்கோபு ஒன்றுமில்லாமல் தன் தகப்பன் தேசத்தை விட்டு செல்கிறான். திரும்பவும் அதே பெத்தேலுக்கு வரும்போது 2 பரிவாரங்களுடன் வருகிறான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அது அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது.
யோசேப்பை உயர்த்துவேன் என்று கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு வெளிப்பட்டிருந்தார். அவன் எத்தனையோ துன்பத்தின் மத்தியிலும், எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் உற்றார் உறவினர்கள் அவனை தள்ளிவிட்டது போதும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் போது ஏற்ற வேளையில் யோசேப்பை கர்த்தர் கனம் செய்து அவனை உயர்த்தினார். இது யோசேப்பு கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தினால் வந்த பலன். அன்னாள் ஒன்றுமில்லாமல், குழந்தை இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு வாக்குரைக்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. அவள் பின்பு துக்க முகத்துடன் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார் என்றால் அந்த செய்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எதை நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார்? நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், நீங்கள் எந்த குறைவும் இல்லாமல் உலகத்திற்கு முன்பாக எனக்கென்று சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும்பொழுது ஏன் நமக்கு குறைவு வருகிறது? ஏன் நம்மளுடைய வீட்டிலே பஞ்சம் உண்டாகிறது? ஏன் நமக்கு பலவீனங்களும் பாடுகளும் நம்மை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது? இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் கர்த்தர் தேட சொன்ன ஒன்றை நாம் தேடாமல், கர்த்தர் விசுவாசம் வைக்க சொன்ன ஒன்றை நாம் விசுவாசம் வைக்காமல் இருப்பதற்குத்தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவதே நமக்கு கிடைத்த நல்ல பங்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் அதை செய்யாமல் உலக பிரகாரமான காரியத்துக்கு பின்பாகவும், பணத்திற்கு பின்பாகவும், வேலைக்கு பின்பாகவும், வேலை தருகிற மனிதர்களுக்கு பின்பாகவும் நான் செல்லும் போது ஒரு சில ஏமாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுதோ கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். இந்த நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் நித்திய ஜீவன். மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஏற்றவைகள் அல்ல. இனி வரப்போகும் மகிமைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக அல்ல, பரலோகத்தின் நன்மைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவே நமது அரணாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமது நம்பிக்கையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமது கோட்டையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமது இரட்சகர். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜெயம் தருபவர். இயேசு கிறிஸ்துவே நமது மணவாளன். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாகிய நாமும் கர்த்தரோடு சேர்த்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க காத்திருப்போம். இதுதான் நாம் கொள்ள வேண்டிய விசுவாசம். ஒரு நாள் கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் என்ற விசுவாசம் நமக்கு அதிகம் இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசமானது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய குற்றம் குறை யாவும் கிறிஸ்தேசுக்குள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்து நானும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன் என்ற விசுவாசத்துடன், என்ற உறுதியுடன் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எனால் பரலோக ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடனே நாம் சேர்ந்து ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.